பாயிண்டா எடுத்து அவங்க எக்ஸாக்டா கொண்டு வர முடியாது. அதுக்கு நீங்க இன்னொரு வேணா பண்ணலாம், பிரசன்னம் போட்டு வேணா ஜெயிக்கலாம். எப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு வீரரை தோற்கடிக்கணும்னா பிரசன்னம் போட்டு வேணா ஜெயிக்கலாம். சரி, அதுக்கு நீங்க இன்னொரு ஐடியா வச்சுக்கீங்களேன். அவன் ஜாதகம் 2 பேர்த்தோட ஜாதகம் நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உதாரணம் அவன் கேட்டது நல்ல பயிர் தானே, அதனால ஒருத்தர் கேட்டா தான் ஒரு விஷயம் பிறக்கும். நம்மளோட லக்னாதிபதி, என்னோட ஜாதகத்துல ஒரு லக்னாதிபதி அவரோட ஜாதகத்துல போய் நீசம் ஆயிட்டா ஆல்ரெடி நான் அவர்கிட்ட போய் தோற்க போறேன். அவரோட லக்னாதிபதி நம்ம ஜாதகத்துல நீசம் ஆயிட்டா ஆல்ரெடி அவர்தான் தோற்க போறாரு. அது சொல்லுங்க, கிரகங்களையும் முடிஞ்சு வச்சிடலாங்க. இதெல்லாம் இந்த கிரகம் பிறக்கும் போது நம்ம கிட்ட அடிக்காயிருக்கு. அப்ப நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துதான் சரி. அப்ப அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருங்கலும் சொன்னாங்க. ரைட், ஓகே. மூல நட்சத்திரம் எங்க விழுந்துச்சு? கண்ணில் விழுந்துருக்குது. ரைட், இதுல ஆண் நாய்க்கு என்ன நட்சத்திரம் விழுந்துக்கிறாங்க? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்குங்க? மிதுன ராசியிலே இருக்கு. கரெக்டுங்களா? அது யாரோட வீடு? அது மாணவனா வராதா சார்? அது புதன் மட்டும் மாணவன். இந்த மூல நட்சத்திரம் எங்க வருது? தனுசு. இது குருமீனா வருது. இது வாத்தியாரு, இது மாணவன். கரெக்டுங்களா? இதுல மாணவன் ஜெயிப்பாரா, வாத்தியார் ஜெயிப்பாரா? வெரி குட். அவ்வளவு முடியுங்க ஐயா. நீங்க படிச்சதுக்கு அப்புறம் வாத்தியார் எங்கிட்ட கூட பேசலாம், அது குரு சாபம். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா பேர் கொடுத்தது அந்த மூல நட்சத்திர குரு தானே. இப்ப சொல்லுங்க, அப்போ அந்த ஜாதகத்துல குரு கெட்டான், குரு கெட்டான். குரு கெட்டு போச்சுன்னா குரு கெட்டு போனா குரு கெட்டு போவாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குரு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கக்கூடியவர் குரு வாத்தியாரு, அதே மூலம். ஆனா அதை விட சிவனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு திருவாதிரை வச்சிருக்காங்க. திருவாதிரை வச்சிருந்ததுனால உண்மையான சிவன் தான். ஆனா அவருக்கு வாகன என்ன கொடுத்துருக்காங்க சார்? திருவாதிரை ஆண் நாய் தானே. ஆண் நாய் ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். அவர் ஆண் நாய் வேட்டைக்கு வச்சிருக்காங்க. ஆனா மூல நட்சத்திரம் இங்க தண்டாயுதம் வச்சுட்டு உலக அழிக்கிற சக்தி இங்க வச்சிருக்காங்க, தனுசா வச்சிருக்காங்க. உண்மையாலுமே சொல்ல போனா போர்க்கள ராசி என்ன ராசி சார்? போர்க்கள ராசியே தனுசு தானே. ஆயுதம் அம்பு மில்ல வச்சு எங்க பாக்குது? இல்ல இல்ல, எங்க பாக்குது? தனுசுல இருக்கு, எங்க பாக்குது? அப்ப பாதிப்பு எங்க கிடையாது ஐயா சார்? அம்பு வெள்ளம் எடுத்து நிலாவா விவரத்தை 150 பாயிண்டா குழு வச்சா யாருக்கு காயமா? அப்ப மாணவர்கள் குரு ஜெயிச்சு தர போறாரு. எனக்கு ஐயா ஐயா இந்த மூல நட்சத்திரங்களை புரிஞ்சிருச்சா? அப்போ மூல நட்சத்திரக்கார எந்த காரியத்துக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்க கிட்ட 5-6 நெஞ்சம் கிடைத்த ஒரு ஆஞ்சநேயர் கிட்ட அவர் நெஞ்ச பிளந்து காமிச்சிருக்கார். என்னுடைய மானசீகமான ராமன் நான் அப்படி வணங்கிட்டு வரேன். நான் உண்மையா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பிறந்திருக்கேன். அதனால எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டும் பரவாயில்ல, நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரமே. இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுல டவுட் சொல்லுங்க, அடுத்தது போலாம். அதான்மா, 2 பேருமே பலம் தான். 2 பேருமே பலம், டிகிரி மாறும்ல. 2 பேருமே ஈக்குவல் பலம் தான். 180 டிகிரி 180 டிகிரி பலம் தான். யாரோ ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா பெற்றது வேற, அதே டைமாவே இருக்கட்டும். இவங்க அம்மா பெற்ற டைம் வேற. அப்ப அவங்க பாட்டம் மூட்டை செஞ்ச பொண்ணு வேற, இவங்க பாட்டம் மூட்டை செஞ்ச பொண்ணுங்க வேற. இதெல்லாம் ஒரே நேர்கோடு வருமாங்க? சும்மா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்கு நான் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி நான் செஞ்சு நாம ஜாதகம் பூர நட்சத்திரமே பூரமா. நான் பூர நட்சத்திரம் தான், நான் சிம்ம ராசி தான். இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆதிகால பரிகாரம் அதே பூர நட்சத்திரக்காரன் ஆதிகால பரிகாரம் வெளியே வரலாம். அப்ப எங்கேயும் தப்பு நடக்குது. நட்சத்திரம் என்னமோ ஒரு மண்டலத்துல இருக்கிறது ஒண்ணுதான். 170 மக்களுக்கு நட்சத்திரங்கள் 27 தான், 12 ராசி தான், 9 கிரகம் தான். இது போலக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசிய சூட்சமம், அந்த பாதை கலை விடலை, அதுதான் ஒருத்தருடைய டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. கரெக்ட் இல்லையா?
சார் அதுக்காக நீங்க வந்து பாதசாரத்தை கிடைக்கிறீங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இத்தனை பாதத்துல இத்தனை கலையில இத்தனை விதவையில இருக்குதுன்னு நீங்க கிடைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை தமிழ்ல போடுங்களேன், ஒரு டேட்டா பர்த் போடுங்க, ரெட்ட குழந்தை பிறக்குது, ஒரே நிமிஷம் வித்தியாசத்துல பிரசவம் ஆயிடுது, போடுங்க உங்களுக்கு விதவை மாறுதல் பாருங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்ல, கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சுட்டீங்கல்ல, அதே டேட்டா பர்த், அதே சூரிய உதயம், அதே பிளேஸ் எல்லாமே போடுங்க. ஆனா உங்களுக்கு என்னது, அந்த பிளேஸ் மாறும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ள நிமிஷம் மாறாது, மணி மாறாது, அப்படியே இருக்கும், நிமிஷம் மாறாது. ஆனா விகலை மட்டும் செகண்டா இருக்கனால அந்த வரிசையில் லாஸ்ட் வரிசையில் தவிர விகலை மாறுதா, இதுலயே அவங்க தலையெழுத்து மாறி போச்சாங்கம்மா. என்னங்கய்யா, நாளைக்கு இவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த பதில் சொல்றதுக்கு ஜோசியத்துக்குள்ள எந்த இடத்துல சூச்சம் இருக்குதுன்னா அந்த பாதை கலை விகலை ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை. அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. பாருங்க, ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் குழந்தைய பிறகு போது ஒரே மாதிரி செய்வாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாத்துடைய முகமும் ஆண்டவன் படிச்சது ஒவ்வொரு விதமும் படிச்சு வச்சிருக்கானே. ஆனா ஒரே ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருக்காங்க, பிறந்த டைம் என்னமோ அதே ஊர் தான், அந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க, முகம் ஆகவே இல்லையா. எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு பவரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறிவை வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிடலாம். அதுக்குத்தான் ஆண்டவன் வந்து அந்த ஜாதகத்தை நம்மளுக்கெல்லாம் அந்த காலத்துல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் இவங்கெல்லாம் வாழ்ந்து 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 பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எதையாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க ஏதோ நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைகள் பிறந்திருக்குது, அது அவங்க அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. எழுதி எழுதி வச்சு வச்சு பார்த்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குணங்களை அவங்க வாழ்றாங்க, ஒரு திதியில பிறந்தா இந்த குணங்களை வாழ்றாங்க, ஒரு யோகத்துல பிறந்த இந்த குணங்களை வாழ்றாங்க. அப்ப இது எங்கேயோ ஒரு சூச்சம் இருக்குதுன்னு அந்த காலத்துல ஓலச்சுவடியில சித்தர்கள் எல்லாம் எழுதி வச்சு இந்தந்த திதி நட்சத்திர யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் வாழ்வாங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்டு ஓலச்சுவடியில பதிக்கப்பட்டதுனால தானே அந்த பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மொழி நம்மளுக்கு கிடைச்சது. என்னங்கய்யா, அப்ப நம்ம இதையே கண்டுபிடிக்கல, நம்ம படிச்சிருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறோம். படிக்காதது இல்ல, ஓலச்சுவடியெல்லாம் மண்ணுக்குள்ள இட்டு போனது எந்த தோசைக்கும் தெரியாது. கிடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம். என்னங்க, அவ்வளவுதானே, கிடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம். அதனாலதான் அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் நீங்க எவ்வளவு கலை கற்று வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரக வலிமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பிரசன்னம், ஜாதகம் இது எல்லாம் ஒப்பிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரி அழிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு 4 லட்சத்தை குடிச்சுப்பாங்கன்னு சொல்லுங்க. ஐயா 4 லட்சத்தை குடிச்சுப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் இருக்குது, ஆனா அந்த அக்கறையில இருந்து அக்கறைக்கு போக முடியல. பாஸ்போர்ட் இருக்கு, வெளிநாடு போக முடியல. அப்போ இந்த வெளிநாடு போக முடியாததுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் ஒரு அம்மாவுக்கு. என் பையனுக்கு பணம் கட்டியாச்சுங்க, வெளிநாடு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன சொன்னேன்னா, சேதுக்கரை சிவன் கோயில் எழுதாதீங்க ஐயா, ஐயா எழுதாதீங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்கணும், எழுதாமதியில பார்க்காம போய் எங்களோட லாஜிக் தான். சேதுக்கரை சிவன் கோயில் அங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல சேதுக்கரை சிவன், அந்த கோவில்ல ஒரு தேங்காய் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும், நான் சாமி கும்பிட்டு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிய வச்சுப்பாங்க. 48 நாள்ல விசா கிடைச்சது. அது என்ன லாஜிக் ஐயா? சார் அதுக்கு கை கட்டிங்களா? பாலம் போட்ட இடம் சேதுக்கரை சிவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி அந்த படியில் இருந்துதான் பாலம் போடுற காய் கல்யாணத்துக்கு கொண்டு வந்து